கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் மொட்டை மாடில ஒரு ஷெட்டு போட்டிருக்கேன். அதுக்கு ஒயரிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்க பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை மாடில ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டு, ஃபேனு, நைட் லேம்ப்பு. அந்த ஷெட்ல 3 சைடு வந்து அவுட் சைட்ல வந்து 3 பல்கட் ஃபீடிங் மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷெட் ஒர்க்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஜியோவுக்கு வாங்கி குடுத்து எங்க ஃபேன் வருதோ அங்க வந்து பத்த வச்சு வச்சிடணும். அவங்க பத்த வைக்காதனால, அவங்க போட்டிருந்த சைஸ் பைப் பார்த்தீங்கன்னா 1 1/2 1/2. அந்த சைஸு ப்ராக்கெட் வாங்கிட்டு, இந்த ஃபேன் மாட்டக்கூடிய அந்த கிளாம்ப் வாங்கிட்டு மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷெட்ல போட்டு பண்ண ஒயரிங்க்கு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் போர்டு வந்து ஹைட்டா கேட்டாங்க. கஸ்டமர் எங்க கேட்டாங்களோ அந்த இடத்துல வந்து 8க்கு 6 மணக்கட்டை ஒண்ணு வந்து அலுமினியம் ஷீட்லயே ஸ்க்ரூ பண்ணிட்டு, அந்த மணக்கட்டை மேலேயே வந்து 12 மாடல் பாக்ஸ் வச்சு ஸ்க்ரூ பண்ணி சுவிட்ச் போர்டு மாட்டிட்டேன். இந்த மாரி ஷெட்லலாம் ஒயரிங் பண்ணும்போது, நெறைய பேர பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்ல வரக்கூடிய இந்த டேகு, கேபிள் டை சொல்லுவாங்க. அந்த டேக் வந்து போட்டு, பைப்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, டேக் போட்டு வச்சு விட்டுருவாங்க. அந்த மாரி டேக் போடுறதுனால பார்த்தீங்கன்னா, 1 வருஷமோ, 2 வருஷமோ கழிச்சு வந்து, அந்த பிளாஸ்டிக் டேக்லாம் மக்கிடும். அப்படியே ஒண்ணு ஒண்ணா கொட்ட ஆரம்பிச்சுரும். அதனால நான் வந்து இந்த ஷெட்ல எப்படி போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ட்ரஸ்ட்டு, ஷெல்ஃபு, ட்ரில்லிங் ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவ யூஸ் பண்ணி, அந்த பைப் நிக்கக்கூடிய கிளாம்ப்லாம் வந்து நான் டைட் பண்ணியிருக்கேன் மிஷின்ல. உங்க வீட்லயும் எதுவும் இந்த மாரி வந்து ஷெட்ல வேலை பண்ணும்போது, எலக்ட்ரிக் ஒர்க் நடக்கும்போது, கேபிள் டேக் போட்டு டைட் பண்ணாம, இந்த ட்ரஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணீங்கன்னா, பைப்லாம் புடுங்கிட்டு வராது. எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நெறைய வீட்ல நான் ஒயரிங் பண்ண போற வீட்ல பார்த்தீங்கன்னா, டேக்ல போட்டு ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. அதோட டேக்லாம் புடுங்கிட்டு வந்து, அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லாம் தொங்கிட்டுருக்கும். அத கொஞ்சம் சரி பண்ணி குடுத்துட்டு போயிடுப்பான்னு சொல்லுவாங்க. நானும் இந்த மாரி கிளாம்ப் வாங்கி, ட்ரஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டு ஏத்தி குடுத்துருவேன். உங்க வீட்லயும் ஏதோ ஷெட் ஒர்க் நடக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் கவனிங்க. டேக் போட்டு ஒயரிங் பண்ணாங்கன்னா, இந்த ட்ரஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டு கிளாம்ப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.